வணக்கம், நான் ஜெயசித்ரா. வெல்கம் டு ஜே ஹோம் சேனல். இன்னைக்கு பூரிக்கு மேட்சிங்காக சூப்பரான கலக்கலான ரெசிபி ஒன்று பார்க்க போகிறேங்க. சோயா சங்க்ஸை வச்சு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது பூரிக்கு மட்டும் இல்லை, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஈவன் சாதத்துக்கு கூட பிரமாதமாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறது இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சுருக்கிறேன். கொதிக்கிற தண்ணியில் 1 கப் அளவுக்கு சோயா சங்க்ஸை போடுறேன். இது நான் சின்னதாக எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை எடுத்துக்கோங்க. பெரிய சோயா சங்க்ஸையும் எடுத்துக்கலாம். நான் சின்னது தான் எடுத்திருக்கேன். எங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும், அதனால் சின்னதாக எடுத்துருக்கிறேன். பாருங்கள், நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு 15 நிமிஷத்துக்கு இப்படியே ஊறட்டும். இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு தேவையான மசாலா என்னன்னு பார்த்துக்கலாங்க. நான் அரை மூடி தேங்காய் எடுத்து பல்லாக கீறி எடுத்து வச்சுருக்கிறேன். இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் 4 பல் பூண்டும் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 2 தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை பெருசாகவே கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். 3 வரமிளகாயும் சேர்த்துக்கிறேன். கூடவே 2 பட்டை, 4 கிராம்பையும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், அரைச்சாச்சு. இப்போ மசாலா இப்படி இருக்கட்டுங்க. இப்போ நம்ம சோயா சங்க்ஸை பார்க்கலாம். இப்போ இது சுடுதண்ணியில் நல்லா ஊறி வந்திருக்கு. இது சூடாக இருக்கிறதுனால நல்லா பச்சை தண்ணியில் 4 தடவை நல்லா அலசி எடுத்துக்கலாம். அலசி எடுத்துகிட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணுங்க. 2 கை வச்சு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணும். உள்ளே எந்த தண்ணி ஒரு ட்ராப் கூட இருக்கக்கூடாது. தண்ணி இருந்ததுன்னா மசாலா எல்லாம் உள்ளே நல்லா ஏறாதுங்க. அதனால் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணுங்க. கூடவே 1 கப்பு பச்சை பட்டாணியும் எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து கிரேவி செய்கிறப்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நான் குக்கர் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் 1/2 கப் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கிறேன். கூடவே ஒரு பிரியாணி இலை, 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காயும் சேர்த்துக்கிறேன். கூடவே பெரிய வெங்காயம் புதுசாக நறுக்கி வச்சுருக்கிறேன் 1, அதையும் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 1 கைப்பிடி அளவுக்கு புதினாவையும் கருவேப்பிலை 1 கைப்பிடியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கின உடனே நம்ம நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கிற சோயாவை சேர்த்துக்கலாம். கூடவே பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் கறி மசால் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ சோயாவை நல்லா கிளறி விட்டுக்கணும். ஏன்னா அப்போ தான் உப்பு காரம்லாம் உள்ளே இறங்கும். நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கணும். சரியாக வதக்காமல் நம்ம மசாலாவை ஊற்றிட்டோம்னா மசாலா உள்ளே இறங்காது. உப்பு காரம்லாம் உள்ளே டேஸ்ட்டாக இறங்காதுங்க. அதனால் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ 1 ஸ்பூன் மட்டன் மசாலா தூளும் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற மசாலா கலவையை இதோடு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். நல்லா கலக்கி விட்டு பார்த்துட்டு தண்ணி தேவைன்னாலும் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு. இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு எடுத்துருக்கிறேன். அதையும் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி இது கூட சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேங்காய் மசாலா அரைக்கிறப்ப பொட்டுக்கடலையாகவும் சேர்த்து அரைச்சிக்கலாம். கடைசியாக 1 கைப்பிடி கொத்தமல்லி தழையை தூவி விட்டு குக்கரை மூடி விட்டுடலாம். ஒரு 5 விசில் அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம்.
விசில் அடங்கின உடனே குக்கரை திறந்து பார்க்கலாம். பாருங்கள், சோயா கிரேவி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். அருமையாக பிரமாதமாக இருக்குது. பார்க்கவே எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்து நல்ல கிரேவி பார்க்கவே அட்டகாசமாக இருக்குது. இன்றைக்கி நான் இதை பூரிக்காக செஞ்சுருக்கிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் இட்லி, தோசை, சப்பாத்தி இது மாதிரி எதுக்காகவும் செய்யலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜே ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.